விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய கூட்டம் செவ்வாய் சனி இணைவு வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய கூட்டம் வந்து இணைவு அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. நிறைய பேர் மக்கள் சேர்றாங்க. இன்றைக்கி கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் இருக்கக்கூடிய, அதனால தான் குழப்பமான ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. புத பகவான் சொன்னாவே இரட்டை இலையை சொல்லும்னு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அதுவும் பிரம்மாண்டமாக வருவதற்கு உண்டான தன்மை இருக்கா? இருக்குது. எந்த அளவுக்கு டிஎம்கேவோட ஓட்டிங் வந்து கம்மியாகுமா, பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு கம்மியாகுமா? இல்லை, ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுக்கு உண்டான தன்மை தான் இருக்குது. ஏன்னா உச்சமாகக்கூடிய சூரிய பகவான் அப்படின்ற மாதிரி அமைப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். அனைவருக்கும் வணக்கம். மக்கள் மனதில் யார் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து பரபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்குதுன்னு சொல்லலாம். அரசியல் நிகழ்வுகளில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய மனசில் யார் இருக்காங்க, யார் வந்து மக்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க போகிறாங்க, இது வந்து எதை அடிப்படையாக கொண்டதுன்னா நம்ம ஜோதிட ரீதியாக தான் நம்ம பார்க்க போகிறோம் எல்லாமே. இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஜாதகம் தனித்தனியாக அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கூட, நம்ம சாதாரணமாக ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணாவே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக வந்து அவங்களுடைய இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி பார்ப்போம். இது இந்த டைமில் கரெக்டாக வந்ததா இல்லையா, இந்த இடத்துல டைமில் திருமணம் நடந்ததா, இந்த டைமில் வந்து குழந்தை பிறந்ததா, இந்த டைமில் அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள்லாம் இருக்குது. பர்சனலான ஒரு ஜாதகத்தை அனலைஸ் பண்ணும்போது அவங்கக்கிட்டேயே ஜாதகர்கிட்டயே கேட்டு தான் டைம் கரெக்ஷன் பண்ணி தான் ஒரு விஷயத்தை பார்ப்போம். முக்கியமாக நம்ம கோச்சார அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் சனி இணைவு இருக்கக்கூடிய தன்மை வந்து விஜய்க்கு வந்து பிரம்மாண்டமான ஒரு விஷயம் காத்திருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கான்னா இருக்குன்னு சொல்லலாம். முக்கியமாக விஜய் அப்படின்னு சொன்னாவே செவ்வாயினுடைய கிரகத்தை எடுத்துப்போம் நம்ம. அப்போ விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய கூட்டம் செவ்வாய் சனி இணைவு வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய கூட்டம் வந்து இணைவு அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. நிறைய பேர் மக்கள் சேர்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே செவ்வாய் தான் யூத் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லும்னு சொல்லலாம். இளமை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த செவ்வாய் சொல்லும்னு சொல்லலாம். அப்போ இளைஞர்களுடைய பட்டாளம் வந்து அங்கே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற ஒரு நிகழ்வும் இங்கே காமிக்கிறதுன்னு சொல்கிறான். இதே செவ்வாய் சனி இணைவு தான் வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துது. மக்கள் சம்மந்தப்பட்ட ஜன நெருக்கடியின் மூலமாக நிறைய பிரச்சனைகள் ஆகிறதுக்கு உண்டான தன்மையும் இந்த செவ்வாய் சனி இணைவு சொல்லுகிறதுன்னு சொல்லலாம். இப்போ அவருடைய லக்னம் வந்து ஜென்ம லக்னம் வந்து அவருக்கு கடக லக்னமாக செல்கிறது. இப்போ வந்து போயிட்டுருக்கிறது ஏஆர்பி வந்து பூர நட்சத்திரத்தில் ஏஆர்பி போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். முக்கியமாக இதை வைத்து நம்ம பார்த்தோன்னா அந்த கொடி முதற்கொண்டு இப்போ செவ்வாய்னா ரெட்டு சொல்கிறோம் நம்ம. ரெண்டாவது அந்த எல்லோ கலர் குருவை மையப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். ஒன்று, அந்த செவ்வாயும் குருவும் சேரக்கூடிய டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குரு பார்த்திங்கன்னா மிதுனத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு, அதில் யானை படம் போட்டிருக்காங்க இல்லையா, அதுவே குருவினுடைய அமைப்பை சொல்லுகிற கொடியாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்லலாம். அப்போ இதெல்லாம் இணைத்து பார்த்தோம் என்றால் நிறைய வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈர்ப்பு இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. நிறைய ஈர்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பொதுவாக இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே வந்து மக்களுடைய நலனை அடிப்படையாக கொண்டு அவர் நிற்கிறாரு. படத்தை வந்து உதறிட்டார். படம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இல்லை. இப்போ செவ்வாய்க்கு பின்னாடி வந்து ராகு பகவான் இருக்கிற அமைப்பு வந்து இதை காண்பிக்கிறதுன்னு சொல்லலாம். கோச்சார அடிப்படையில் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஃபேவரபுளாக இல்லைன்ற மாதிரி அமைப்பும் வருதான். அது சம்மந்தப்பட்ட விரயங்கள் நிறைய இருக்கக்கூடிய தன்மையும் வருகிறதுன்னு சொல்லலாம். செவ்வாய்க்கு பின்னாடி ராகு பகவான் இருக்கிற அமைப்பு இன்றைக்கி கோச்சாரத்தில். ஓகேங்களா? அப்போது படமே வந்து வெளிவராத ஒரு படம் இருக்குது அப்படின்ற மாதிரி அமைப்பை காண்பிக்கிறதுன்னு சொல்லலாம். இன்னொரு அமைப்பு மக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அலையாக வருவதற்குண்டான தன்மை ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா செவ்வாய் சனி இணைவு விஜய்க்கு நோக்கி மக்கள் வருகிறார்கள் அப்படின்ற மாதிரி அமைப்பு இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. பாருங்கள், ஒரு ஜாதகம் எடுத்திங்கன்னா அது ஆளக்கூடிய ஜாதகம் அப்படின்ற ஒரு நிகழ்வு இருந்தால் தான் அந்தளவுக்கு பலமாக இருக்கும். ஒவ்வொரு ஜாதகமும் பலமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு ஜாதகம் பலம் வாய்ந்த ஜாதகம் அப்படின்றதுக்கு ரீசனும் அதில் இருக்குன்னு சொல்லலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும்போது இந்த அதுக்கு ஈக்குவலான்ட்டான வந்து இபிஎஸ் இருக்காரா, எடப்பாடி பழனிசாமி இருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய தன்மையை அவருடைய ஜாதகத்தில் காமிக்குது. அதே மாதிரி கோச்சாரத்தில் புத பகவான் வந்து மீனராசியில் இருக்கக்கூடிய அமைப்பு அதை ரேவதியை டச் பண்ண போகிறாரு. ஓகேங்க, அதுவும் பலம் வாய்ந்ததாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்ற மாதிரி அமைப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்றைக்கி கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா
சிம்மத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் இருக்கக்கூடிய, அதனால தான் குழப்பமான ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. எல்லாருமே குழம்பி கொண்டு இருக்கக்கூடிய தன்மை அப்படின்னு ஒரு நிகழ்வே வந்து பார்த்திங்கன்னா, இந்த ராகு பகவான் எப்போவுமே கும்பராசியில் வரும்போது ஒரு நிறைய குழப்பங்கள் நடக்கும். அதே மாதிரி கேது பகவான் சிம்ம ராசியில் வரும்போது முக்கியமாக நிறைய மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி எந்த அளவுக்கு விஜய்க்கு மவுஸ் பிராண்ட் எல்லாமே இருக்குது, அதே மாதிரி ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லப்படுகின்ற புத பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் வர்றதுனால, ஏன்னா அதனுடைய புத பகவான் சொன்னாவே இரட்டை இலையை சொல்லும்னு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அதுவும் பிரம்மாண்டமாக வருவதற்கு உண்டான தன்மை இருக்கா? இருக்குது. ஏன்னா ரேவதி நட்சத்திரத்தை புத பகவான் டச் பண்ண போகிறாரு அப்படின்ற அமைப்பு இருக்கா? இருக்குன்னு சொல்லலாம். சரி சார், நீங்கள் இவ்வளோ சொல்லிட்டீங்க, நீங்கள் சூரியன் வந்து மேஷத்துக்கே வரப்போகிறார், உச்சத்துக்கு வரப்போகிறார் சூரியன் அப்படின்னா, சூரியன் அப்படின்னு சொன்னால் உதய சூரியன் சின்னத்தை சொல்லக்கூடிய நிகழ்வுகள் இருக்கா? இருக்குது. அப்போ உதய சூரியன் வரும்போது உங்களுக்கு அதுவும் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கா? இருக்குது. நிறைய இருக்குது சார். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு டிஎம்கேவோட ஓட்டிங் வந்து கம்மியாகுமா, பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு கம்மியாகுமா? இல்லை, ஸ்டாண்டர்டாக இருக்கிறதுக்கு உண்டான தன்மை தான் இருக்குது. ஏன்னா உச்சமாகக்கூடிய சூரிய பகவான் அப்படின்ற மாதிரி அமைப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த செவ்வாய் சனி மக்கள் யாரோடு இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஜய் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் கூட இருக்காரா? இருக்காருன்னு சொல்லலாம். அதே மாதிரி புத பகவான்னு சொல்லப்படுகின்ற இந்த இரட்டை இலை அப்படின்ற ஒரு நிகழ்வுகள் இருக்கா? பக்கத்திலே இருக்குதுன்னு சொல்லலாம். அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஃபேவரபுளாக இருப்பதற்குண்டான தன்மை இருக்கா? இருக்குது. நீங்கள் என்ன மேஜராக வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் ஓட்டு ஷேரிங் வந்து நிறைய இருக்கா? இருக்குது. ஏன்னா மூணு பகுதியாக பிரிக்கும் போது ஓட்டு ஷேர் வந்து சிதறுவதற்கு உண்டான தன்மை தான் இருக்குது. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக டிஎம்கே வரக்கூடிய தன்மை இருக்கா? இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் இது சிதறக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா சூரியன் வந்து பிரகாசமாக இருக்கக்கூடிய தன்மை, உச்சமாகக்கூடிய தன்மை, மேஷராசியில் சூரியன் உச்சமாகக்கூடிய தன்மை இருக்கா? இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் இங்கே என்ன நிகழ்வு நடக்குது அப்படின்னா, பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு முன்ன பின்ன வந்தால் கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் சனி இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு பலம் சேர்க்கக்கூடிய நிகழ்வாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா புத பகவான் வந்து அவருடைய நட்சத்திரத்தை நட்சத்திரத்திலே வரக்கூடிய தன்மை, அதுவும் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மையாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஆனால் கடைசி நிமிஷத்தில் நிறைய மாற்றங்கள் வருவதற்குண்டான தன்மையும் இந்த ராகுவும் கேதுவும் செய்கிறார்கள். மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்னு சொன்னாவே சிம்ம ராசியை சொல்லக்கூடிய அந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய கிரகமே வந்து பார்த்திங்கன்னா கேது பகவான்னு சொல்லலாம். அப்போ மாற்றம் வந்து அதிகமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இந்த விஜயம் வந்திருக்காருன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த மாற்றம் வந்து சாதகமாக, அது பிரம்மாண்டமாக ஒரு மாற்றம் இருப்பதற்கு உண்டான தன்மை இருக்கா? இருக்குன்னு சொல்லலாம். அப்போது என்ன நிகழ்வுகள் காமிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, முக்கியமாக இந்த செவ்வாய் சனி புதன் இணைவு அப்படின்னு சொல்லப்படுற மீனராசியில் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் வந்து இவங்க சப்போர்ட் பண்ணாங்க, வெளியிலிருந்து ஆதரவு தருகிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பலமாக இருக்கக்கூடிய தன்மை வருகிறதா? பலமாக இருக்கக்கூடிய தன்மை எது சார்? விஜய் ப்ளஸ் வந்து ஏடிஎம்கே. இல்லை சார், கூட்டே சேரலையே சார், எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? ஏடிஎம்கே ப்ளஸ் பிஜேபி ப்ளஸ் விஜய் வெளியில் இருக்க சார். அதே ராசியில் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து ஒரு சாதகமான தன்மையை கொடுக்கிறதுன்னு சொல்லலாம். அது சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாவே அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் ஃபேவரபுளாக வருவது. கடைசி நிமிஷத்தில் மாற்றம் ஏற்படுவதற்கு உண்டான தன்மை இருக்குமானா இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கூட்ட நெரிசல், இந்த கெட்ட ஒரு நெகட்டிவான ஒரு ஃபோர்ஸு இது இல்லாமல் வந்து அந்த கேம்பெயின் வந்து கரெக்டாக பண்ணாங்க அப்படின்னு சொன்னாவே அது வந்து பாசிட்டிவாக வருவதற்கு உண்டான தன்மை இருக்கா? இருக்குன்னு சொல்லலாம். அதனால் இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்கு வந்து நிறைய சாதகமான தன்மை இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி ஏடிஎம்கேக்கும் ஈக்குவலண்ட்டான ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கான்னா இருக்குன்னு சொல்லலாம். ஏன் நம்ம டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா, டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணலையா அப்படின்னு ஒரு நிகழ்வு கிடையாது. காரணம் என்னென்னா, ஏன்னா சூரியனே உச்சமாகக்கூடிய தன்மை. ஆனால் மாற்றம்ன்ற இந்த கேது பகவான் சிம்மராசியில் இருக்கக்கூடிய தன்மையும் ராகு பகவான் வந்து கும்பராசியில் இருக்கக்கூடிய தன்மை ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமானா இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் பிரம்மாண்டமாக இவங்க 2 பேரும் கூட்டு சேர்ந்தாங்க அப்படின்னு சொன்னால், முக்கியமாக ஏடிஎம்கே ப்ளஸ் விஜய் டிவிகே அப்படின்னு சொல்லப்படுகின்ற விஷயங்கள், ஏற்கனவே பிஜேபி அதில் இருக்குது. ஓகேங்களா?
ஆனால் நிறைய சப்போர்ட் இருப்பதற்குண்டான தன்மை இருக்கா? இருக்குது. இவங்க 2 கூட்டணிக்கும் நிறைய சப்போர்ட் இருக்குது. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக தான் டிஎம்கே இருக்குது அப்படின்ற மாதிரி அமைப்பு இருக்கா? இருக்குது. ஏன் ஹைலைட்டாக இதை பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக விஜய் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற விஷயத்துலேருந்து, ஏன்னா செவ்வாய் சனி இணைவு, புதனோடு சேர்ந்த செவ்வாய் சனி இணைவு அப்படின்ற விஷயம் வந்து சாதகமாக, ஏன் சார் இது வரைக்கும் ஏன் சார் சேரலை அப்படின்னு ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு. எப்போவுமே செவ்வாயும் புதனும் வந்து ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஒரு பிளானெட்டுன்னு சொல்லுவோம் நம்ம. ஓகேங்களா? செவ்வாயின்றது விஜய்னு எடுத்துக்கிறோம், புதன்றது ரெட்டை லைன் எடுத்துக்கிறோம். செவ்வாயும் புதனும் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஒரு பிளானட் அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கா? இருக்குது. அப்போ இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் அவங்களுக்கு சாதகமாக வருவதற்கு உண்டான தன்மை இருக்கா? இருக்குது. இது எல்லாமே 2மே மீன ராசியில் இருக்கக்கூடிய அமைப்பு. இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னு சொன்னால் மக்கள் அவங்களோட இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அமைப்பு வரக்கூடிய தன்மை இருக்கா? இருக்குது. நம்ம கடைசி நிமிஷத்தில் வந்து எது வேண்டுமானாலும் மாறலாம் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இணைவு சாதகமான ஒரு தன்மையை காண்பிக்கிறது. இதுக்கு நடுவில் யார் இருக்காங்கன்னா மக்களாக சேர்ந்து, ஏன்னா புதனும் சனியும் வந்து உங்களுக்கு ஒன்றாக சேரக்கூடிய கிரகம், சாதகமாக இருக்கக்கூடிய கிரகம். ஓகேங்களா? இந்த இணைவு வந்து பார்த்திங்கன்னா, அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா சனியோடு இணையும் போது பிரச்சனையை கொடுக்குறது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் மக்கள் வந்து விஜயோடு இருக்காங்க. ஏன்னா அந்த யூத் அப்படின்ற ஒரு விஷயம், எல்லா இளைஞர்கள் பட்டாளம் சொன்னாவே செவ்வாயின்னு சொல்லுவோம் நம்ம. இந்த இளைஞர்களுடைய பட்டாளம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நிகழ்வுகள் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கா? இருக்குன்னு சொல்லலாம். காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.